நாட்களாவே இதெல்லாம் பண்ணாம இருந்தேன். இப்ப திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப பண்ணதுக்கப்புறம் டெய்லி பண்ற மாரி ஆகுது எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சாஃப்டாக ஸ்மூத்தியாக ஸ்பஞ்சாக நம்மளுக்கு கேக் வேணும்னா நம்ம பேக்கரிக்கு இல்லைன்னா வெளியே போனால் தான் சாப்பிடுவோம். இது வீட்டிலே நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ணியும் மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 3லேருந்து 4 முட்டை யூஸ் பண்ணுங்கள். முட்டை சின்னதாக இருந்தால் 4, முட்டை பெருசாக இருந்ததுன்னா 3 போதும். ஸோ நான் இதில் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சைஸை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அதில் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம பேக்கரி ஸ்டைலில் நான் பண்ணுறேன் வீட்டில். இப்போ அது வந்து பேக்கரியிலலாம் நம்ம எடுக்கும்போது அந்த கேக் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தியாக நல்லா வச்சு சாப்பிட்டாவோட நம்ம ஒரு 5 நாள் இருந்தால் கூட அந்த கேக் வந்து அந்த சாஃப்ட்னஸ் மாறாது. அதுக்கு அவங்க ஒரு சீக்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா அது ஹெல்த்தி தான், அன்ஹெல்த்தி கிடையாது. கேக் ஜெல்லுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேக் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் நான் கேக் பண்ணேன்னேன் 2 நாள், நீங்கள் 1 கிலோ பண்ணாலும் சரி 2 கிலோ பண்ணாலும் 1 நாள் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேலெலாம் எல்லாம் காலி ஆயிரும். ஸோ இவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்கும்போது அவங்க 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். ஸோ 250 கிராம் மைதாவுக்கு நீங்கள் கேட்கலாம் ஸ்வீட்ஸ் கம்மியாக இருக்குமேனு. அதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுவேன், அது நான் அப்புறம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் வந்து பொடிச்ச சர்க்கரை, நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வந்து 50 கிராம் பட்டர், அதையும் இதில் அந்த முட்டையிலே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். ஹாட் நல்லா சூடாக இருக்கும். அது சூடாக இருக்கும்போது அந்த பட்டரும் அதிலே நல்லா மெல்ட் ஆகி இந்த பாலை வந்து நான் விடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பட்ரு, சுகரு, வெனிலா எசன்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ அடுத்தது இதில் நல்லா பீட் பண்ணிவிட்டு கேக் ஜெல் 1 டீஸ்பூன் போடுங்க. இதை நான் இதில் வீடியோலையும் காமிச்சிருக்கேன். நான் அந்த வீடியோக்கு கீழே இதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன். யூஸ் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இது போடுறதுனால என்ன ஆகும்னா கேக்கு கெட்டு போகாது. அது இல்லாமல் கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா வந்து நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த பர்த்டே கேக்லாம் இதில் தான் பண்ணுவாங்க. நான் இப்போ கொடுக்குற இந்த கேக் தான் பர்த்டே கேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா அந்த முட்டை வந்து நம்ம அந்த இதை பீட்டரை எடுக்கும்போது முட்டை வந்து அந்த ஸ்டிஃபாக நிற்கணும். அது வந்து கீழே விழக்கூடாது. அந்த பாத்திரத்தை தூக்கி நீங்கள் திருப்பி தட்டினா கூட அந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தில் அந்த முட்டை இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சைடாக வச்சுட்டு என்ன பண்ணணும்னா சுகர் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது மைதா மாவு ஆட் பண்ணணும் 250 கிராம். அதை போட்டுட்டு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கேன், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதை மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாயிரும். அந்த மைதா மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போடுங்க. கொஞ்சமாக சால்ட், ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஜலிச்சு அந்த மாவுலேயே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாவு வந்து டைட் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம சைடில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பட்டர் போட்டு அந்த பட்டரில் கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுருவேன். அந்த பாலை எடுத்து இதில் ஊற்றி திருப்பியும் வந்து நம்ம கொஞ்சமாக நல்லா பீட்டரை வச்சு அடிக்கணும். ரொம்ப பீட்டரை வச்சு அடிக்கக்கூடாது. இல்லை இந்த கேக்குக்கு அடிக்கலாம், ஒரு சில கேக்குக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் அந்த பால் கலவையை அதில் ஊற்றிட்டு திருப்பியும் பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவுடைய இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஓகே இது இப்போ ரெடி. ரொம்ப என்ன பண்ணணுன்னா அந்த மாவு வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும்போது மிஷினை வந்து இருக்கிறதுலையே ஸ்லோவில் வச்சு பீட் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சு பீட் பண்ணாமல் இருக்கிறதுலே ஸ்லோ எதுவோ அதில் வச்சு, நான் 1ல் வச்சுருக்கேன். எதை அப்படியே பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து விஸ்கை வச்சு தான் நம்ம பண்ணிவிட்டு ஒரு கேக் ட்ரேயில் வந்து நான் பட்டர் தடவியிருக்கேன். மைதா மாவுலாம் கீழே ஆட் பண்ணலை. கண்ணாடி போல் தானே, ஸோ அதனால் நான் வந்து பட்டரை மட்டும் இது பண்ணியிருக்கேன். எப்போவுமே பட்டர் ஷீட்டு போடுவேன், இன்றைக்கி போடலை. அதுக்கப்புறம் நல்லா போட்டு தட்டி ஒரு குச்சி வச்சு நல்லா அதை வந்து இது பண்ணணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம ஜெல்லெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, வெனிலா எசன்ஸ் ஜெல்லு அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த குச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு தட்டிட்டு அவன் வந்து 175 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 175 இதில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இதை வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த கேக் ரெடி ஆயிரும். அவ்வளோதான்.
ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுருங்க. அந்த கேக்கை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. உடனே ஃபீஸ் போடாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இது ஆல்ரெடி வெனிலா கேக்கு. இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாக்லேட் வந்து டபுள் பாயில் டைப்பில் அந்த மாதிரி மெல்ட் பண்ணி தனியாக வச்சுட்டேன். சாக்லேட் அண்ட் பட்ரு போட்டு தனியாக மெல்ட் பண்ணி வச்சுட்டு, கேக் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு இதில் வந்து மேலே அப்படியே கொடுத்துட்டேன். அது என்ன பண்ணிட்டேன் மிஸ்டேக்னா, அந்த சாக்லேட் வந்து ஹாட்டாக இருக்கும்போதே நான் அதில் ஊற்றிட்டேன். இன்னொன்று சாஃப்டாக ஆகிறதுக்கு கொஞ்சம் சுகர் சிரப்பும், லாஸ்ட்டாக சொன்ன 150 கிராம் சர்க்கரை போட்டிருக்கணும். அதில் பாதி சர்க்கரை வந்து சுகர் சிரப் பண்ணிவிட்டு அதை இந்த கேக்கு மேலே போட்டுட்டு, அதுக்கு மேலே இமீடியட்டாக என்ன பண்ணேன், சாக்லேட்டை வந்து ஆட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, அது எனக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது தான் அந்த பர்ஃபெக்ட் ஷேப் வந்தது. இது வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம், இதுவே பிளேனாகவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க பிளேனாக சாப்பிடுங்க. இதுதான் அந்த கேக்கு. பட் இப்போ இந்த கேக்கு இல்லை, காலி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும், வாயில் வச்சோடனே கரையும், அந்த அளவுக்கு ஒரு கேக் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கொடுக்குறேன்.